இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 57:3. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலா. தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சமூகம் எங்களோடு இருந்ததே. உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருந்ததே. நீர் எங்களை பாதுகாத்தீரே, நீர் எங்களை கரம் பிடித்தீரே, நீர் எங்களை நடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அறிந்து அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விசை ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழுமையுமே பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. இயேசு சுவாமி, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை விழுங்க பார்க்கும்படியாய் விரோதமாக உங்களை நிந்திக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் அனுமதிக்கலாம், அவமானப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், வார்த்தையினாலே காயப்படுத்தலாம். ஆனால் இப்படி எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வருகிறீர்கள் என்று சொன்னாலும், உங்களுக்கு விரோதமாய் யார் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை தருவார். இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவார். தேவன் தம்முடைய கிருபையும் தம்முடைய சத்தியத்தையும் அனுப்புவார். தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். உங்களை தேற்றும்படியாய் பலப்படுத்தும்படியாக அவருடைய கிருபையினால் உங்களை நிரப்புவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை யார் விழுங்க பார்த்தாலும், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒத்தாசை பரலோகத்திலிருந்து இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு வரும். உங்களை கிருபையினால் தாங்கி உங்களை அவருடைய சத்தியத்தினாலே உங்களை பாதுகாத்து அவர் உங்களை வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.